எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் என்னென்னும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தின் சிலாபம் கிளை மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த பகிரங்க மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியிலே சூனியத்திற்கு தாக்கம் உண்டா என்கின்ற தலைப்பின் கீழே சில செய்திகளை உங்களுக்கு கூறலாம் என ஆசைப்படுகிறேன். இந்த தலைப்பை பொறுத்தவரையில் பல வருடங்களாக பல கோணங்களில் ஆய்வு செய்து மக்கள் மத்தியிலே மிகவும் தெளிவான விளக்கங்கள் கொடுக்கப்பட்ட ஒரு தலைப்பாக இருக்கிறது. சூனியத்திற்கு தாக்கம் இல்லை என்பதை தெள்ளத் தெளிவாக திருமறை குர்ஆன் ஊடாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆதாரபூர்வமான ஹதீஸ்களூடாகவும் முஸ்லிம் சமுதாயத்திற்கு எந்த சந்தேகமும் கொள்வதற்கு எந்த ஒரு வழியையும் வைக்காமல் மிகவும் ஆணித்தரமாக உறுதியாக இந்த ஜமாத் சார்பாக பல கூட்டங்களில் தெளிவுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு சிலர் சூனியத்திற்கு தாக்கம் உண்டு என்று அவர்களுடைய சில கருத்துக்களை மக்கள் மத்தியிலே அவ்வப்போது பிரச்சாரம் செய்து தாங்கள் தான் சத்தியத்தில் இருக்கிறோம், சூனியத்திற்கு தாக்கம் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு வழிகேடான கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று மக்களை திசை திருப்பி வரக்கூடிய காட்சிகளையும் நாங்கள் பார்க்கிறோம். இஸ்லாத்திலே மிக அடிப்படையான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், பொதுவாக இறைவன் திருமறை குர்ஆனிலே இறைவனுடைய ஆற்றலாக, அதிகாரமாக, பண்பாக எதை சொல்கிறானோ அதை எந்த சந்தர்ப்பத்திலும் இறைவனால் படைக்கப்பட்ட எந்த ஒரு உயிரினத்திற்கும் எந்த ஒரு படைப்பிற்கும் வழங்குவது கிடையாது. தன்னுடைய தனி அதிகாரத்தை, தனக்கு மாத்திரம் இருக்க வேண்டிய பண்புகளை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இறைவன் ஒரு பொருளுக்கு வழங்கி அல்லது ஒரு மனிதனுக்கு வழங்கி அல்லது ஒரு ஜின்னுக்கு வழங்கி தன்னை போலவே செயல்படக்கூடிய ஒரு நிலையை இறைவனே ஏற்படுத்துவான் என்று சொன்னால் அது திருமறை குர்ஆனுடைய அடிப்படை செய்திகளுக்கு, அடிப்படையான கொள்கைகளுக்கு முரண்பாடாக அமைந்துவிடும். இதை முதலிலே நாங்கள் எங்களுடைய மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். சூனியத்திற்கு தாக்கம் உண்டு என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆய்வு செய்து தாங்கள் சில கருத்துக்களை மக்கள் மன்றத்திலே முன்வைப்பதாக சொல்கிறார்கள். இப்படி பலதரப்பட்ட ஆய்வாளர்களை பல ஆண்டு காலமாக இந்த ஜமாத் சார்பாக நாங்களும் பார்த்து வருகிறோம். என்னதான் அப்படி ஆய்வு செய்கிறார்கள், என்னதான் வாதங்களை முன்வைக்கிறார்கள், தங்களுடைய கருத்தை நிலைநாட்டுவதற்காக அவர்கள் முன்வைக்கக்கூடிய ஆதாரங்கள் என்ன என்பதையெல்லாம் நாங்களும் பார்த்துதான் வருகிறோம். என்ன செய்கிறார்கள்? மக்கள் இல்லாத நேரத்தில், இந்த கருத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் இல்லாத ஒரு சபையில் தன்னிலை விளக்கமாக அல்லது தன்னுடைய பரிவாரங்களை திருப்திப்படுத்துவதற்காக சில வீடியோக்களை பதிவு செய்கிறார்களே தவிர சூனியத்திற்கு தாக்கம் இல்லை என்று யார் சொல்கிறார்களோ அவர்களுடன் பகிரங்கமாக விவாதம் செய்வதற்கு வருகிறார்களா அல்லது கலந்துரையாடுகிறார்களா? சிந்தித்து பாருங்கள். எத்தனை காலமாக எத்தனை பேரை நாங்கள் அழைத்துக் கொண்டு இருக்கிறோம்? ஒருவரா இருவரா? தௌஹீதுடைய போர்வையிலே யாரெல்லாம் தங்களை உலமாக்கல் என்று மக்கள் மன்றத்திலே அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோ
இவர்கள் அனைவரையும் நாங்கள் தொடர்ச்சியாக அழைத்துக் கொண்டு இருக்கிறோம். ஒருத்தன் விசாவ பிரச்சனை என்றுவான், இன்னொருத்தனுக்கு அட்ரஸ் பிரச்சனை என்றுவான், இன்னொருத்தனுக்கு கடிதம் கிடைக்கல என்றுவான், இன்னொருத்தனுக்கு இப்ப நேரம் இல்லை என்றுவான். இந்த மாதிரி போலியான நொண்டி சாட்டுக்களை சொல்லி பொய்யான காரணங்களை சொல்லி பின்வாங்கி புறமுதுகு காட்டி ஓடக்கூடியதை நாங்கள் பார்க்கிறோம். இது இப்படியெல்லாம் நாங்கள் இல்லை. நாங்கள் என்ன கருத்து சொன்னாலும் மக்கள் மன்றத்திலே நிலைநிறுத்துவதற்கு தயார் என்று ஒரு சிலர் முன் வருகிறார்கள் என்றால் சரி, அவங்களாவது அறிவுபூர்வமாக ஆய்வு செய்து ஏதாவது சொல்றாங்களான்னு தேடி பார்த்தா அவங்க சூனியம் சம்பந்தமா ஆய்வு செஞ்சு பல எபிசோட்களை வெளியிட்டிருக்கிறாங்க. எபிசோட் என்னன்னு தெரியுமா? இந்த டெலி டிராமா இருக்குதே, சீரியல். இந்த சீரியல்ல எபிசோட் உண்டு, எபிசோட் 2 மெகா சீரியலா இருந்தா ஒரு 2000-3000 எபிசோடுகள் ஓடும். என்ன கதாபாத்திரங்கள் ஒவ்வொன்றா அந்த சீரியலுக்குள்ள நுழைவிச்சு கதையை நீட்டி கொண்டு போறதுக்காக இப்படி என்ன செய்வாங்க, எபிசோட்களை போடுவாங்க, அதிகரிக்க செய்வாங்க. இந்த மாதிரி எபிசோட்கள் உருவாக்கக்கூடியவர்கள் ஆய்வென்ற பேர்ல பல எபிசோட்களை வெளியிட்டு இருக்கிறாங்களே தவிர ஏதாவது அறிவுபூர்வமான வாதம் இருக்கிறதா? ஆய்வு செய்து குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஏதாவது ஒரு வாதத்தை முன்வைத்திருக்கிறார்களா? உள்ள நுழைஞ்சு பார்த்தா இந்த மேஜிக் கதை இருக்குதே, ஹாரி பாட்டர் ஒரு கதை இருக்குதுங்க. அது ரொம்ப ஃபேமஸா போச்சு கொஞ்சம் காலம். அது இந்த மாயாஜாலம், இந்த கண்கட்டி வித்தைகள், இது எல்லாத்தையும் எப்படி அந்த காலத்துல கையாண்டாங்க என்ற மாதிரி ஒரு கற்பனை கதை ஒன்றை எடுத்திருந்தாங்க. இந்த மாதிரி எபிசோட்களாக ஹாரி பாட்டர்களாக ஆய்வுகள் வருதே தவிர அறிவுபூர்வமானதா கிடையாது. அப்ப இந்த சூனியத்துக்கு வாதம் வைக்கிறவங்க நாங்க விவாதிக்க தயார், நாங்க கலந்துரையாட தயார் என்று சிலர் வர்றதா இருந்தா அவங்களை நீங்க என்ன நினைச்சிடக்கூடாது, பெரிய ஒரு தெளிவுல இருந்து வர்றாங்க. ஒரு தெளிவு அங்க கிடையாது. என்ன சூனியம் சம்பந்தமா சொல்லி இருக்கிறாங்கன்றத ஒவ்வொன்றா நாங்க இப்ப பட்டியல் போட்டு பார்ப்போம். பார்த்தா விளங்கும். ஹாலிவுட் சினிமாக்களை பார்த்து இவங்க எல்லாம் தௌஹீத் பேர்ல இருந்து கொண்டு நல்ல படம் பார்க்கிறாங்க. படம் பார்த்து பார்த்து இரவு பகலா இங்கிலீஷ் படத்தை பார்க்கிறான். இப்படி நடக்குதா, அந்த படத்துல சயின்ஸ் என்று சொல்லி எதெல்லாம் போடுறானோ அது எல்லாத்தையும் இஸ்லாத்துக்குள்ள நினைக்க பார்க்கிறான். எப்படிப்பட்ட அயோக்கியன்வல், எப்படிப்பட்ட அநியாயக்காரன்வல், சிந்திச்சு பாருங்க. இவங்க தான் இன்றைக்கு ஆய்வாளர்கள் என்று மக்கள் மத்தியில தன்னை பிரபலியப்படுத்திக் கொள்ள பார்க்கிறாங்க. சரி, விஷயத்துக்கு வருவோம். சூனியத்துக்கு தாக்கம் இல்லைன்னு நாங்க சொல்றோம். ஏன் தாக்கம் இல்லைன்றோம்? சூனியக்காரன் என்பவன் அல்லாவை போன்று செயல்பட்டால்தான் அவனுக்கு தாக்கம் செலுத்த முடியும். அல்லாவை போன்று அவன் செயல்படவில்லை என்றால் அவனுக்கு எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது. இதுதான் அடிப்படையான விஷயம். இதனாலதான் சூனியத்துக்கு தாக்கம் இல்லைன்றோம். ஏண்டா அல்லாவை போல யாருக்கும் செயல்பட முடியாது. இஸ்லாம் அடிப்படையாக சொல்கிறது. அல்லாஹ் நன்மையை செய்வான், தீமையை செய்வான். எங்களுக்கு நல்லதை செய்யறதும் அல்லாஹ், ஏதாவது கெடுதி எங்களுக்கு நடக்கும் என்றால் அதுவும் அல்லாஹ்விடத்தில் இருந்துதான். அப்ப நன்மையும் தீமையும் அல்லாஹ்விடத்திலிருந்து வரும் என்பது இஸ்லாத்துடைய அடிப்படை ஈமான்ல இருக்கக்கூடிய ஒரு அம்சம். அதுக்கு மாற்றமாக தீமை என்பதை மனிதர்களிலும் ஒருவர் செய்வார் என்று யாராவது நம்புவதாக இருந்தால் அந்த தீமை எப்படி அமைய வேண்டும்? அல்லாஹ் செய்வதை போன்று தீமை அமையக்கூடாது. மனுஷன் செய்யற மாதிரி தான் இருக்கணும். மனுஷன் எப்படி தீங்கு செய்வான்? இப்ப நான் யாராவது சிலாபத்தில் இருக்கிற ஒரு சகோதரனுக்கோ அல்லது மாதம்பையில் இருக்கிற ஒரு சகோதரனுக்கோ புழுதிவாசல் இருக்கிற ஒரு சகோதரனுக்கோ நல்ல ஒரு கட்டை ஒன்று எடுத்து அடிக்க நினைக்கிறேன், நல்ல கால் கையை உடைக்க நினைக்கிறேன். உடைக்கிறதா இருந்தா நான் எப்படி உடைக்கலாம்? கூப்பிட்டு வம்பு சண்டையை இழுத்து நல்ல ஒரு கட்டை எடுத்து அடி அடி என்று அடிச்சாதான் கால் உடையும்.
இதுதான் மனுஷன் தீங்கு செய்யற முறை. அல்லது ரத்தத்தை ஓட்ட நினைக்கிறேன், ஒரு கூர்மையான ஆயுதத்தை எடுத்து நான் தாக்கணும். அந்த மனிதர் ஒரு ஆயுதத்தால் தாக்கப்படுவது மாத்திரம் இல்ல, அவர் என்னுடைய கையால் தாக்கப்படுவதாக இருந்தால், நான் தீங்கு செய்வதாக இருந்தால் எனக்கு அருகாமையில் இருக்க வேண்டும். இல்ல ஒரு தொழில்நுட்ப கருவியை வச்சு ஒருத்தருக்கு தாக்கம் ஏற்படுத்தலாம். பக்கத்துல இல்ல, தூரத்துல தான் இருக்கிறாரு, அப்ப செய்யலாமா? செய்யலாம். எப்ப செய்யலாம்? அவர் தூரத்தில் இருக்கிறாரா, நான் இங்க இருந்து ஏதாவது ஒரு கருவியை பயன்படுத்தி அவர் தூரம் இருக்கக்கூடிய அந்த நபரை தொடர்பு கொண்டு அவருக்கு நான் ஏதாவது வார்த்தைகளை சொல்லி திட்டி அவரை விமர்சித்து அவரை கோபத்துக்கு உள்ளாக்கி அவருடைய உணர்ச்சிகளை தூண்டி அவரை ஆவேசப்படுத்த வச்சு அவரை நான் மன ரீதியான பாதிப்புக்கு உள்ளாக்குவதன் மூலமாகத்தான் தொலைவில் இருக்கக்கூடியவருக்கு பாதிப்பு ஏற்படுத்தலாம். இது சாதாரண விஷயங்க. இதுக்கெல்லாம் பெரிய ஆய்வெல்லாம் தேவையில்லை. சாதாரணமா எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அடிப்படையான தத்துவம். அப்படி இல்லாம ஒரு சூனியக்காரனாக நான் இருந்து ஒருத்தருக்கு நான் தாக்கம் ஏற்படுத்துறேன். எப்படி ஏற்படுத்துறேன்? நான் எங்கேயோ இருப்பேனா, யாருக்கோ தாக்கம் செலுத்துவேனாம், யாரோ பாதிப்புக்குள்ளாக போறாங்களாம், அந்த சம்பந்தப்பட்ட நபருட சில தகவல்களை மட்டும் நான் வச்சுக்கொண்டு சில மந்திரங்களை ஓதி ஒரு சில சைத்தான்களை வணங்கி சில உதவிகளை பெற்று அல்லது நான் ஒரு சக்தியை தானாக உருவாக்கி கொண்டு சம்பந்தப்பட்ட மனிதர் தொலைவில் இருக்கும் போது நான் அவரை பாதிப்புக்குள்ளாக்குவேன் என்று சொன்னால் அது என்னதான்? அதுதான் சூனியத்துடைய தாக்கமா? இது சரியாகுமா? இஸ்லாம் இதை ஏற்றுக்கொள்ளுமா? இஸ்லாம் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இது அல்லாஹ்வுடைய சிஃபத்து. லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அல்லாஹ்வை போல் யாரும் கிடையாது. வலன் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹ்க்கு நிகராக யாருமே கிடையாது. அல்லாஹ் என் கால் கையை முடமாக்கணும் என்று நினைச்சா, எனக்கு ஏதாவது நோய் ஏற்படுத்தணும் என்று நினைச்சா, எனக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுத்தணும் என்று நினைச்சா, அல்லாஹ்க்கு இந்த தொலைவு இந்த சாதனம் இது எதுவுமே அவசியம் இல்லை. ஆனா மனுஷனா இருந்து செய்யறதா இருந்தா கண்டிப்பாக ஒரு சாதனம் அவனுக்கு அவசியம். அந்த சாதனத்தின் ஊடாகத்தான் ஒரு மனிதனை தாக்கலாம், பாதிப்புக்கு உள்ளாக்கலாம் என்பதை இஸ்லாத்துடைய அடிப்படை சித்தாந்தமாக நாங்கள் புரிந்து கொள்கிறோம். என்ன ஆச்சரியம் தெரியுமா? எங்களை எதிர்க்கக்கூடியவர்கள் கூட இதை ஒப்புக்கொள்கிறார்கள். தாக்கம் செலுத்துவதாக இருந்தால் துணை சாதனம் தேவைதான். இந்த ஆய்வாளர்கள் என்று சில பேர் கிளம்புறாங்களே, அவங்க ஒத்துக்கொள்றாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுங்க. அப்படியா? அப்ப துணை சாதனத்தை வச்சுதான் தாக்கம் ஏற்படுத்துவீங்களா? உங்களோட சூனியத்துக்கு துணை சாதனம் உண்டு. சூனியத்திலையும் பல வெரைட்டிஸ் இருக்குது. சிலாபத்தில் இருக்கிற சூனியத்துக்கு எப்படி ஆற்றலண்டா துணை சாதனம் வேணுமா? அக்கரபத்தில் சூனியங்கள் கொஞ்சம் இருக்குது, அங்க துணை சாதனம் எதுவும் தேவையில்லையா? துணை சாதனம் இல்லாமலே எதையும் பண்ணுவானா? அல்லாஹ் நாடி நடக்குமா? சிலாபத்தில் சூனியங்கள் என்ன சொல்லுதுண்டா, துணை சாதனம் வேணும் தான், அல்லாஹ் நாடி தான் பாதிப்பு நடக்கும் தான், ஆனா துணை சாதனம் வேணும். அப்ப என்னடா சொல்றீங்க? வழிகேடு பல விதமா இருக்கும். பைத்தியம் பல விதத்தில் இருப்பது மாதிரி வழிகேடுகளும் பல விதத்தில் இருக்கும். உன்னோட துணை சாதனம் என்ன? உன்னோட துணை சாதனத்தை சொல்லனே என்று பார்த்தா துணை சாதனம் என்ன தெரியுமா? ஜின்னு தான். வளமையான கேஸ் தான். சில ஜின்மாமாக்கள் ஜின்களை வைத்து வைத்தே காலத்தை கடத்துறாங்க. உண்மையிலே இவங்க ஆய்வு செஞ்சாங்களா? இந்த ஜின்னை வச்சு ஒப்பந்தம் எல்லாம் நடக்குறாங்க. அந்த ஒப்பந்தம், கண்ட்ராக்ட், ஆவணங்கள் எல்லாம் கைச்சாதிடப்படுகின்ற அளவிற்கு வேலை நடக்குதான். அந்த ஒப்பந்தத்துக்குரிய ஆதாரமாக ஜின்கள் என்ன கேட்பாங்களா? யாருக்கு சூனியம் செய்யணுமோ அவனோட மலத்தை தாங்களே, அவனோட கழிவு பொருட்களை தாங்களே, அவனோட அசுத்தங்களை தாங்களே. அப்ப இவங்க சூனியக்காரங்க அவங்களுக்கு கொடுப்பாங்களா? என்ன, நான் அப்துல்லாக்கு சூனியம் செய்யணும், அப்ப அவனுக்கு சூனியம் செய்யணும் என்றா
அப்துல்லாட மலத்தை எப்படி எடுத்து வரான்னு தெரியா, ட்ரைனேஜுக்குள்ள பூந்து மலத்தை ஜலத்தை எப்படி மிக்ஸ் பண்ணி அதை எந்த ஜின் வந்து அதை பிரிச்சு கொடுக்குதுன்னு தெரியல. இல்லாட்டி இங்க இருக்கிற ட்ரைனேஜ் போர்ட்ல யாரையாவது பேசி கீசி அப்துல்லாட மலத்தை பார்த்து எனக்கு கழுவிட்டா என்ன பண்றாங்களே விளங்குது இல்ல. சரி, தலை முடியும். இப்ப பாபர் சாப்காரங்க பிரச்சனை, எவன்கிட்ட முடிய எவனோட கலக்காம தனித்தனியா முடிய வெட்டி கொடுக்கணும். சரி, இல்ல கூட இருந்து முல்ல நைசா ஒரு முடியை கழட்டி கொண்டு போயிட்டு கையில கொடுத்தாச்சு. கொடுத்தோடனே அந்த மோப்ப நாய்க்கு, மோப்பம் பிடிக்குமே நாய், போலீஸ்ல வச்சிருப்பானே, அந்த நாய்க்கு வந்து ஒரு சட்டைய திருடண்ட ஏதாவது ஒரு தொட்ட பொருளை ஏதோ மோப்பம் பிடிக்கிற மாதிரி அவனை மோப்பம் பிடிக்க வச்சு அனுப்புவாங்களாம். அது தேடி கண்டுபிடிக்கும் யார் திருடன்றது. நாய்க்கு மோப்ப சக்திக்குது. இதே மாதிரி ஜின் என்ன செய்யுமா, அந்த மலத்தை எடுத்து நல்லா நுகருமா. இப்படிதான் சொல்றாங்க, நான் பொய் சொல்லல, எழுத்துல ஆதாரபூர்வமா இருக்குது. மலத்தை எடுக்குமா, மலத்தை எடுத்து மோப்பம் பிடிக்குமா என்ன அர்த்தம், அதை வந்து நல்ல மோப்பம் பிடிக்கணும் மலத்தை எடுத்து. இப்ப யாரு மலத்தை மோப்பம் பிடிக்கிறா, மோப்பம் பிடிக்க வைக்கிறா, நமக்கு பெரிய கன்ஃபியூஸ் ஆகுது. பார்த்து நீங்க லட்டுக்கு போறது எல்லாரும் என்னென்ன நடக்குமோ தெரியல. மோப்பம் பிடிச்சி அவன் சம்பந்தப்பட்ட ஆளை தேடி கொண்டு போயிட்டு இந்த ஜின் என்ன செய்யுமா, என்ன செய்யலாம்னு பாக்குமா. ஆள் வந்து எஸ்எல்டிஜில உள்ளவரா இருந்தாங்க, அவர் ஈமான் உறுதிதான் அல்லாஹ் உதவியோட. அப்போ ஒன்றும் பண்ண இயலாது, எஸ்எல்டிஜே காரனுக்கு ஒன்றும் பண்ண இயலாவே, பேச்சிலையும் பண்ண இயலாது, விவாதத்திலையும் பண்ண இயலாது, ஒண்ணுமே பண்ண முடியாது அல்லாஹ்வோட உதவியினால. பாக்குமாம் எஸ்எல்டிஜே காரனுக்கா செய்ய முடியாது, அவன் ஈமான்ல உறுதியா இருக்கிறானே. அப்படியா, அப்ப வந்து கல்லெறி. இது என்ன பாருங்க, நான் சொன்னேன் ஹரி போட்டர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை வந்து சைத்தான் வந்து என்ன செஞ்சான், நெருங்க பார்த்துச்சு, ஊசலாட்டத்தை செஞ்சுச்சு. மகனை கொல்ல போறீங்களா, காலம் தவம் இருந்து பெத்த புள்ளை இல்லையா, அவர் வந்து ஏத்துக்கொள்ளல. உடனே சைத்தான் என்ன செஞ்சு, கல் அடிச்சான். சைத்தான் வந்து அந்த தடை செய்ய போற நேரத்துல, தாக்கம் ஏற்படுத்த போற நேரத்துல இவர் கல்லடிச்சு சைத்தானை துரத்தினாராம். இது அப்படியே உல்டா பண்ணி பாக்குமா ஆள் யாருன்னு, சரி வரலையா ஜிண்டு கல் அடிக்குமா. யாருக்கு, இப்ப யாருக்கு கல் அடிக்கிறா, சைத்தான்கள் மனுஷனுக்கு கல் அடிச்சுட்டு போமா. இப்ப என்ன தாக்கம் ஏற்படுமாம், உடல் ரீதியான தாக்கம் ஏற்படும் சொல்றாங்க. உள ரீதியான தாக்கம் மட்டும் இல்ல, உடல் ரீதியான தாக்கம். எந்த அளவுக்கு என்று சொன்னா, ஒருத்தருடைய காலில் ஒரு புண்ணு வந்திருக்குமா, புண்ணு வந்தா என்ன மருந்து செஞ்சாலும் புண்ணு காயுது இல்ல. இப்ப இது புண்ணா இல்ல, இது ஒரு ஜின்னு. இப்ப பண்ண கண்டாலும் ஜின்னு, புண்ணா கண்டாலும் ஜின்னு, மண்ண கண்டாலும் ஜின்னு, எல்லாமே ஜின்னு. இப்படி கன்ஃபியூஷன்ல போகுதுன்னு பாருங்க. இது ஜின்னு. அப்ப வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்து பார்ப்பாங்களாம். பிளட் சர்க்குலேஷன் எல்லாம் சரியா இருக்குமா, பிளட் கவுண்ட் எல்லாம் சரியா இருக்குமா, சுகரும் இல்ல, பிபியும் இல்ல, ஒருப்பியும் இல்ல, ஆனா எல்லாம் சரியா பர்ஃபெக்ட் ஆகுது. ஆனா காயம் சோமாகுது இல்லையே. அப்ப என்ன, உடல் ரீதியான தாக்கம். பார்த்தீர்களா, சில நேரம் நாங்களும் பார்ப்போம், வயிற்று வலி ஆகி மருந்து எடுக்கிறதுக்கு டெஸ்டிங் எடுத்து பார்த்தா தண்ணியை கொடுப்பான், அந்த டெஸ்டிங் அண்டுவா இந்த ஸ்கேனிங் அண்டுவா பார்த்தா ஒன்றும் மிக்காது, வலிக்குது ஆனா ஒன்றும் இல்லையே. இந்த நிலையில சில நோயாளிகள் இருப்பாங்க, இவங்க யோசிப்பாங்க, அப்படியா அப்ப ஜின் தான் நம்ம வயிற்றுக்குள்ள இருக்குதோ, என்னமோ புதுசா வந்து அப்பதான் ஜின்னு மேலுக்குள்ள நுழையிற மாதிரியும், இதுவரை காட்டிலும் ஜின் வந்து எங்களோட சம்பந்தப்படவே இல்லாத மாதிரியும். ஆனா ஏற்கனவே ஒவ்வொருத்தண்ட உடம்புல ஒரு ஜின்னு இருக்கதான்டா செய்து. சைத்தான் அல்லாஹ் சாற்றானா இல்லையா, சைத்தான் அல்லாஹ் சாற்றான்னு சொன்னா, ஒரு மனிதனுக்கு ஒரு சைத்தானை அவன் படைக்கப்பட்ட நேரத்திலிருந்தே சாட்டிட்டான். இருக்கிறான், சைத்தான் இருக்கிறான், நாடி நரம்புகள்ல ஓடுறான், என்னென்ன விதத்துல மனுஷனை குழப்பலாம் என்று பார்க்கிறான், மனுஷன் உள்ளத்துல ஊசலாட்டத்தை ஏற்படுத்தலாம் என்று அவன் சிந்திச்சு வேலை செய்யறான். ஏற்கனவே இருக்குது. இப்ப எங்க மேல இருக்கிற ஜின்னு ஏதாவது ஒரு காயத்தை ஏற்படுத்திச்சா, யாரோ எவனோ எங்கேயோ இருந்து ஒரு ஜின்னு ஏவி விட்டு அனுப்புறத, ஏற்கனவே உடம்புல இருக்கிறானே ஒரு ஜின் இருக்கிறானே, அவன் வந்து என்ன செஞ்சா இவ்வளவு காலம், பிறந்த நாள்ல இருந்து இருக்கிறானே, ஒன்னும் பண்ணலையே. அப்ப அவன் என்ன செஞ்சான், அல்லது யுவாஸ்விசு ஃபி சுதூரின் நாஸ், மனிதர்களுடைய உள்ளத்திலே எண்ணங்களிலே உள்ளத்திலே தீய எண்ணங்களை ஏற்படுத்தினான். இதுதான் ஜின் செஞ்ச வேலை. காயம் ஏற்படுத்தினான் சொன்னானா,
நோய் ஏற்படுத்தினான் என்று அல்லாஹ் சொன்னானா? பைத்தியத்தை ஏற்படுத்தினான் என்று அல்லாஹ் சொன்னானா? சொல்லவில்லை. இதை செஞ்சு இந்த ஜின்கள் தான், அந்த ஜின்களை நாங்கள் வணங்குகின்ற நேரத்திலே ஜின்கள் எங்களுக்கு உதவி செய்து நாங்கள் யாருக்கு சூனியம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த சம்பந்தப்பட்டவருக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. முதல்ல இது உனக்கு யாரு சொன்னா? ஜின்னை வணங்கின உடனே ஜின் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய சொல்றியே, இது யாரு சொன்னா? ஜின்கள் உதவி செய்யுமா? அல்லாஹ் அல்லாதவர்களை நாங்கள் வணங்கினால் அவர்கள் உதவி செய்ய மாட்டார்கள் என்று அல்லாஹ் தெள்ள தெளிவாக சொல்லி இருப்பதை முன்னாடி உங்களுக்கு தெளிவுபடுத்தினார். உதவி செய்யுமா? உதவி செய்யாது. முதல்ல காது கேட்காது. இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை விட்டு யாரை அழைக்கிறீர்களோ இபாதுன் அம்சாலுக்கும், உங்களை போன்ற அடிமைகள் தான் அவர்கள். அல்லாஹ்வை தவிர யாரை அழைத்தாலும், அது மனிதர்களில் எவராக இருந்தாலும் சரி, ஜின்களில் எவராக இருந்தாலும் சரி, உங்களை போன்ற அடிமைகள். லா யஸ்மஊன துஆக்கும், உங்களுடைய அழைப்புகளுக்கு அவர்கள் செவித்தாழ்த்தி கேட்க மாட்டார்கள். வலவு சமிஊ மஸ்தஜாபு லக்கும், அவர்கள் செவித்தாழ்த்தி கேட்டாலும் தெள்ள தெளிவாக உங்களுக்கு பதிலளிக்க மாட்டார்கள். சூனியக்காரன் இருந்து என்னதான் ஜின்ன வா 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 வான்னு கூப்பிட்டாலும் அந்த ஜின் உதவி செய்யுமா? செய்யாது. ஜின்னுக்கு அந்த ஆற்றல் இல்ல. ஏன்? காதே கேட்காது. அவங்க ஒரு தனி இனமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க ஒரு சாரார். இன்னொரு சாரார் இவன் கேட்கிற துவாக்கு பதில் அளிக்கிறதுக்கெல்லாம் அவன் வரல, மனுஷனை வழி கெடுக்கிறதுக்கு என்ன வழியானது அவன் பார்க்கிறான். மனுஷனுக்கு உதவி செய்யறது அவனுடைய நோக்கமே இல்லை. இதை நாங்கள் பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய குஃப்ரான காரியம், எவ்வளவு பெரிய சிறுக்கான ஒரு கருத்து, சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படி சொல்லி இந்த ஜின்களூடாக தாக்கம் ஏற்படுத்துவதை தான் சூனியம் என்று நாங்கள் சொல்கிறோம் என்று சொல்கிறார்கள். இதை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது, மறுக்கிறது. ஜின்கள் உதவி செய்ய மாட்டார்கள். சூனியக்காரர்களுக்கு ஜின்கள் தான் உதவி செய்கின்ற என்ற செய்தியை இந்த ஆய்வாளர்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்தது? இது மறைவான விஷயம். ஜின்கள் என்பவர்கள் நம்முடைய புலனுக்கு அவர்கள் சிக்க மாட்டார்கள். கருவி வச்சு இன்ஃப்ராட் கேமரா வச்செல்லாம் ஜின்ன பிடிப்பேன்னு சொல்லி சும்மா கதை அளக்குறாங்க. இவங்க ஜின்ன இன்ஃப்ராட் கேமரா வச்சு பிடிப்பாங்களா? அவன் கிறிஸ்டியன்காரன் தீய சக்திகளை பிசாசுகளை நாங்க பிடிக்கிறோம் அவன் பிடிச்சா அதே எப்படி பிசாசை பிடிக்கலாம்? இன்னொருத்தன் வருவான், ஒரு சிங்களவன் நல்ல ஒரு கட்டடியனை வச்சு நான் ஒரு பேயை பிடிச்சிக்கிறேன் கேமரால காட்டுவான், அதையும் நம்பு. இன்னொருத்தனை மலக்க பிடிச்சிக்கிறேன் அதையும் நம்பு. எல்லாத்தையும் நம்பு. வீடியோ காட்டினா நம்பலாமா? எத்தனை வீடியோ நாங்க காட்டணும்? நாங்க மாசோனாவையும் காட்டுவோம், ரீரியாக்காவையும் காட்டுவோம். வீடியோல நம்புவியா? காளியம்மனை காட்டவா கேமரா வச்சு? என்னடா சொல்றீங்க? உன மண்டல மூளை இல்லையா? தௌஹீதுல இருந்தாங்களாம். கேவலமா இருக்குது. இவ்வளவுப்பட்ட அசிங்கமான ஒரு கொள்கை, இப்படிப்பட்ட ஒரு அறிவு கெட்ட கொள்கை, இதான் முறையா? கேட்டா ஃபேக் வீடியோ நிறைய இருக்குதான், ஆனா நம்ம காட்டுறதெல்லாம் ஃபேக் இல்லையா? முதல்ல அதை நிரூபி. ஒண்ணாவது, நீங்க காட்டுறது மட்டும் சரி. உங்க உண்மை அடுத்தவங்க உண்மை எல்லாம் சும்மா. அடுத்தவங்க சும்மா காட்டுறான், நீங்க தான் உண்மையாவே காட்டுறீங்களா? போய் பித்தலாட்டம். இந்த மறைவான ஞானம், ஜின்கள் சூனியக்காரர்களுக்கு உதவி செய்கிறார்கள் என்ற ஞானத்தை உங்களுக்கு வழங்கியது யார்? குர்ஆன்ல இருந்து காட்டுவீங்களா? ஹதீஸ்ல இருந்து காட்டுவீங்களா? காட்ட மாட்டாங்க. அப்ப என்ன சொல்ல வர்றாங்க? ஏதோ அவர்களுடைய மனோ இச்சை ஆதாரம். குர்ஆன்ல ஹதீஸ்ல இருந்து காட்டுவீங்களான்னு கேட்பாங்கன்னு தெரிஞ்சு அந்த எபிசோட் ஆய்வுகள்ல ஒரு இடத்துல சொல்லி இருக்கிறாங்க. இதற்கு ஆதாரம் கேட்பார்கள். என்ன ஆதாரம் கொடுக்க வேண்டும்? நிதர்சன உண்மைக்கு ஆதாரம் தேவையா? சரிதான், நிதர்சன உண்மைக்கு ஆதாரம் தேவையில்லைங்க. அவங்க கேட்கிறாங்க, ஒருத்தன் அவனுக்கு பசிக்குது, சாப்பிடுகிறான், இதற்கு ஆதாரம் காட்ட வேண்டுமா? பசித்தால் சாப்பிடுகிறான் என்பதற்கு ஆதாரம் தேவையா? தாகித்தால் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்பதற்கு ஆதாரம் தேவையா?
தூக்கம் வந்தால் உறங்க வேண்டும் என்பதற்கு ஆதாரம் தேவையா? நல்லா தானே இது, செம்ம பாயிண்ட், நல்லா வர்றீங்க. சரி, அது உண்மைதான். இந்த வானத்தில் உள்ள பூமியில உள்ள சில நிதர்சனமான உண்மைகளுக்கு நேரடியாக இதுதான் நடக்குதுன்னு மனுஷன் கண்கூடாக பார்க்கிறானா, ஆதாரம் தேவையில்லை. இப்படி சொல்லிட்டு சரி பூமி சுத்துது, சந்திரன் சுத்துது, சூரியன் சுத்துது, இதுக்கு இது ஆதாரமா காட்டினா பொருத்தமா போகும், அறிவியலுக்கு ஆதாரமா காட்டலாம். எதுக்கு காட்டுறாங்க தெரியுமா? உலகத்தில் உள்ள எல்லா சூனியக்காரனையும் ஜின்ன வச்சு தான் சூனியம் செய்கிறான். அந்த சூனியக்காரர்களுடைய உலகத்துக்கு நீங்கள் சென்று பாருங்கள். எங்க போயிட்டு பார்க்க? இப்ப அகோரி மணிகண்டன் நிர்வாணமா சூனியம் செய்ய போல நாங்க ஓட்ட போட்டு எட்டி பார்க்கணும். எந்த ஜின்னு வஞ்சி என்ன பண்ணினா? இங்க எவனாவது முஸ்லிம் சூனியக்காரன் எவனாவது இருந்தா அவன் சூனியம் பண்ணும்போது பார்க்கணும். அப்ப அவங்க சொல்றாங்க, இல்ல அப்படி பார்க்கறேன்னு அப்படி விளங்காதீங்க, ஆய்வு செய்து பாருங்கள். என்ன ஆய்வா? இணையதளத்துல. இவங்கிட்ட அறிவு எங்க இருக்குது தெரியுமா? நெட்டுக்குள்ளதான் இருக்குது. நெட்டு போச்சுன்னா புட்டண்டு போயிடும் அறிவு. நெட்டுக்குள்ள கண்ட கலிசரே எழுதி வச்சிருப்பான். அதெல்லாம் மார்க்க ஆதாரமா? மறைவான ஞானத்தை பொறுத்தவரையில் அல்லதீன யுமினூன பில் கைபி, மறைவான ஞானத்தை மூமின்கள் நம்பிக்கை கொள்வார்கள். மறைவான ஞானம் ஆய்வு செய்யக்கூடிய ஒன்று அல்ல. மலக்கு இருக்கிறார் என்று ஆய்வு செய்ய முடியாது. அல்லாஹ் சொன்னா நம்பிட்டு போகணும். அல்லாஹ் இருக்கிறான் என்றதை ஆய்வு செய்ய முடியாது, சொல்வதை நம்பிட்டு போகணும். அல்லாஹ் பகுத்தறிவுக்கு சில காரணங்களை முன்வைப்பான் அல்லாஹ்வை நம்புறதுக்கு. ஏனைய விஷயங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை இல்லை. சுவர்க்கத்தை நாங்கள் நம்ப வேண்டும், நரகத்தை நம்ப வேண்டும். ஏதாவது ஆதாரம் இருக்குதா? ஆய்வு செய்ய முடியுமா? ஆய்வு செய்ய முடியாது. திருமறை குர்ஆன் சொல்லும், ஹதீஸ் சொல்லும், நம்பிட்டு போவோம். சூனியக்காரனுக்கு ஜின்கள் உதவி செய்கிறார்கள் என்பது தெளிவாக ஆய்வு செய்யப்பட வேண்டிய விஷயமா, மறைவான ஞானத்திலிருந்து இறைவனால் விளக்கப்படுத்த வேண்டிய ஒரு விஷயமா? ஆய்வுக்கு உட்படுத்த முடியாது. ஏனென்றா எந்த சூனியக்காரன் யாரோடு என்ன பேசுகிறான் என்பதை யாராலும் கண்டறிய முடியாது. அவர்கள் கண்களுக்கு சிக்க மாட்டார்கள் என்பதை நாங்கள் முதலில் விளங்க வேண்டும். அடுத்ததாக இதை சொன்ன உடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நாங்கள் சூனியத்திற்கு ஆற்றல் இருக்கிறது, அதை அதன் மூலம் தாக்கம் செலுத்தலாம் என்று எப்படி சொல்கிறோம் தெரியுமா? சில குர்ஆன் வசனங்களை ஆதாரமாக முன்வைப்பார்கள். என்ன முன்வைப்பாங்க? இந்த ஜின்கள் என்ன செஞ்சாங்களாம், மனிதர்களோட அவங்க சில தொடர்புகளை வச்சிருந்த மாதிரி சில குர்ஆன் வசனங்கள் வரும். என்ன வருது? திருமறை குர்ஆன்ல 6வது அத்தியாயத்துல 128வது வசனத்துல இந்த ஜின்கள் சொல்வார்கள், மனிதர்கள் சொல்வார்கள், வக்கால வலியுஹும் மினல் இன்சி, ஜின்களுடைய நண்பர்களாக மனிதர்களில் யார் இருந்தார்களோ அவர்கள் சொல்வார்கள், ரப்பனா இஸ்தம்தா பஅதுனா பிபஅலின், நாங்கள் ஒருவர் மூலம் ஒருவர் நன்மையை அடைந்து கொண்டிருந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இவங்க உடனே சொல்றாங்க, பார்த்தீர்களா, ஜின்களும் மனிதர்களும் ஒருவருக்கொருவர் நன்மை அடைந்து கொண்டு இருந்திருக்கிறார்கள். எப்படி நன்மை அடைந்திருப்பார்கள்? இப்படிதான், சூனியக்காரன் மூலமா தான். சூனியக்காரனுக்கு தான் ஜின்கள் உதவி செய்தார்கள். சூனியக்காரர்கள் ஜின்களை வணங்கினார்கள். அவர்கள் அடிமைப்படுத்தப்பட்டதனால, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னாடி தலக்குனிவு ஏற்பட்டதனால மனிதர்கள் தங்களை வணங்க வேண்டும் என்பதை ஜின்கள் எதிர்பார்த்தார்கள். அதே போல இந்த மனிதர்கள் என்ன எதிர்பார்த்தார்கள்? ஜின்கள் சூனியத்துக்கு தாக்கம் ஏற்படுத்தி எங்களுக்கு உதவி செய்தார்கள் என்பதை மனிதர்கள் எதிர்பார்த்தார்கள். இது ஆளாளுக்கு பயனடைஞ்ச விதமா. இதுல சூனியக்காரன் மனிதர்களுக்கு உதவி செஞ்சுதான் பயனடைஞ்சாங்க எந்த ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லல. இந்த பயன் என்ன தெரியுமா? மனிதர்கள் ஜின்கள் மூலம் அடைந்த பயன் என்னன்னு சொன்னா, இவர்கள் குறிக்காரர்களும் ஜோசியர்களும் மனிதர்கள் யார் இருந்தார்களோ அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகை, ரசூலுல்லாஹ் எப்போது தூதராக நியமிக்கப்பட்டார்களோ அதுவரைக்கும் வானுலக செய்திகளை வானவர்கள் நடமாடிக்கொண்டு அல்லாஹ்வுடைய உத்தரவை பெற்றுக்கொண்டு
அதை நடைமுறைப்படுத்துவதற்காக தயாராகும் போது ஆளாளுக்கு கருத்து பரிமாற்றம் செய்து கொள்வார்கள். அல்லாஹ் கிட்ட இருந்து உத்தரவு வந்துக்குது, நாளைக்கு இந்த இடத்துக்கு போகணும், இதை செய்யணும் என்று பேசிக்கொள்வார்களே, இந்த செய்தியை வானவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை ஜின்கள் செவியேற்று அவர்கள் என்ன செய்தார்கள், உலகத்திலே ஜோசியக்காரர்களுடைய காதுல அப்படியே அதை கோழி கொக்கரிப்பதை போன்று கொக்கரித்து விடுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இதுதான் நடந்துச்சு. இது எதுவரைக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக நியமிக்கப்படுகின்ற காலம் வரைக்கும் நடந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது தூதரானார்களோ அந்த நிமிஷமே இதுக்கு தடை வருது. அல்லாஹ் குர்ஆன்ல ஜின்கள் சொன்னதாகவே சொல்கிறான், இன்னா இல்லா மனிஸ்தரக்க சம, யாரெல்லாம் காதுகளை கொடுத்து வானுலக செய்திகளை செவியேற்றுக் கொண்டிருந்தார்களோ ஃபாத்பௌஹா ஷிஆபுன் முபீன், இது அல்லாஹ்வே சொல்றான், அவர்களை ஒரு தீபந்தம் வீசி எறியப்பட்டு அவர்களை தாக்கும் அல்லாஹ் சொல்றான். இன்னொரு இடத்துல இந்த ஜின்கள் சொல்றாங்க, வ அன்னா குன்னா நகாது மின்னா மகாஇத லிஸ்ஸமஇ, நாங்கள் வானுலகத்துல ஒட்டு கேட்பதற்காக அமர்ந்து கொண்டிருந்தோம். ஃபமன் யஸ்மா அல் ஆன, யார் இப்போது இந்த செய்திகளை கேட்பார்களோ யஜிது லஹு சிஹாபன் ரசதா, அவர்கள் தங்களுக்கு எதிராக விரட்டி வீசப்படுகின்ற, விரட்டி எரியப்படுகின்ற ஒரு தீபந்தத்தை அவர்கள் காண்பார்கள். அப்ப அல்லாஹ் வந்து என்ன செய்யறான், வானுலக செய்திய ரசூலுல்லாஹ்வுடைய வருகை வரைக்கும் கேட்பதற்கு, அதை செவிமடுப்பதற்கு பெரிய ஒரு கடுமையான தடையை போடாம சாதாரணமா ஒரு பாதுகாப்பு ஏற்பட செஞ்சு வச்சிருந்தான். ஆனா எப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதரா நியமிக்கப்படுறாங்களோ, எப்ப குர்ஆனுடைய வஹீ செய்தி அருளப்படுதோ அந்த நேரத்திலிருந்து, இப்போதிலிருந்துன்றாங்க அவங்க, இப்போதிலிருந்து எப்ப ரசூலுல்லாஹ்வுடைய இந்த குர்ஆன் எங்களுக்கு எங்களுடைய செவிகளுக்கு வந்ததோ அந்த நிமிஷத்திலிருந்து நாங்கள் தடுக்கப்பட்டு விட்டோம். பிறகு அல்லாஹ் தடுக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உக்கால் என்று சொல்லக்கூடிய ஒரு சந்தையை நோக்கி போறாங்க. போகும்போது அங்க இந்த குர்ஆன் வசனங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. பேசிக் கொண்டிருக்கும் போது திடீரென்று ஜின்கள்ல ஒரு சாரார் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த வசனங்களை செவித்தாழ்த்தி கேட்கிறாங்க. கேட்டோட்டு தான் அவங்களுக்கு விளங்குது, இவ்வளவு காலம் நாங்க வானுலக செய்திகளை கேட்டுக்கொண்டிருந்தோமே, இப்ப எங்களுக்கு கேட்க முடியாம இருக்குது, அதுக்கு காரணம் இந்த இறை தூதருடைய வருகைதான் என்று அப்பதான் ஜின்களே விலகி கொண்டாங்க. அப்ப இந்த ஜோசியருக்கும் அதே போன்று குறி கூறுபவனுக்கும் ஜின்கள் சொல்லக்கூடிய செய்தி இப்ப நடக்கவே நடக்காது. சூனியக்காரன் என்னதான் தவம் புரிஞ்சி, என்னதான் காலாகாலத்துக்கு அவன் ஜின்களை அழைத்து இந்த உதவியை கேட்டாலும், ஜோசியக்காரர்கள் கேட்டாலும் அது நடக்காது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டாங்க. ரசூலுல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றாங்க, மன் அத்தா காயினன் அவ் அர்ராஃபன் சும்ம சத்தக பிமா யகூல் ஃபக்கத் கஃபர பிமா உன்சில அலா முஹம்மத், யார் ஒரு குறி சொல்பவனிடமோ ஜோசியக்காரனிடமோ செல்வார்களோ, பிறகு அவன் சொல்லக்கூடிய செய்திகளை கேட்பார்களோ, அவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட மார்க்கத்தை நிராகரித்து விட்டார்கள் என்று சொல்லி தெள்ளத் தெளிவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இவங்க சொல்லக்கூடிய அந்த ஜின்கள் என்ற துணை சாதனம் என்ற செய்தியே அடிபட்டு போகுது. இப்ப என்ன சொல்றாங்க, இவர்கள் ஆய்வு செய்வதாக கண்டறிந்து சொன்ன விஷயம் கற்பனை என்று ஆகிருச்சு, மார்க்கத்துடைய ஆதாரம் இல்லை என்று ஆகிருச்சு. உடனே நாங்க சில வாதங்கள் வைப்போமே, அந்த வாதங்களை மறுக்கடிக்க பார்க்கிறாங்க. எப்படி மறுக்கடிக்கிறாங்க, இந்த சூனிய கொள்கையில யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு மரணாடி கொடுக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் தான் சூனியத்தை உண்மைப்படுத்துபவன் சுவனம் செல்ல மாட்டான் என்று சொல்லக்கூடிய செய்தி. அதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யதுகுலுல் ஜன்னத ஹாக்கன் ஆக்குன், யார் பெற்றோர்களை துன்புறுத்துகிறானோ அவன் சுவர்க்கத்திற்கு நுழைய மாட்டான். வலா மூமினுன் பிசிஹ்ரின்,
யார் சூனியத்தை நம்புகிறானோ அவன் சுவனம் செல்ல மாட்டான். வலா முதுமினு ஹமரின், யாரு மது அருந்துவானோ, தொடர்ச்சியாக மது அருந்துவானோ அவன் சொர்க்கம் செல்ல மாட்டான். வலா முகஸிபுன் பிகத்ரின், விதியை மறுப்பானோ அவன் சொர்க்கம் செல்ல மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த அறிவிப்பு ஆதாரபூர்வமான ஒரு செய்தி. உடனே இதை பலவீனப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யறாங்க. இதை எப்படி பலவீனம் என்று சொல்றாங்க தெரியுமா? அவங்களோட வாதம், இந்த செய்தியில சுலைமான் இப்னு உத்பான்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் வராரு. இவரிட நினைவாற்றல்ல யாரும் குறை சொன்னதில்லை. இவர் பலவீனமானவர் என்றோ அல்லது இவர் நம்பகமற்றவர் என்றோ யாரும் சொல்லல. பொதுவாக இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூட இவரை நல்ல ஒரு அறிவிப்பாளர், நம்பகமான அறிவிப்பாளர் என்றுதான் அவர் நற்சான்றிதழ் வழங்கி இருக்கிறார். ஆனா இப்னு மயீன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் கலை வல்லுனர் அவர் மட்டும் ஒரு வார்த்தை சொல்றாரு, லா ஷைஉன், இவர்கிட்ட எந்த ஒரு மேட்டரும் இல்ல, ஒன்றுமே இல்லை இவர்கிட்ட, அதாவது இவர் ஒரு பொருட்டே கிடையாது அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாரு. இந்த விமர்சனத்தை தூக்கி பிடிச்சு பார்த்தீர்களா, இந்த செய்தியில வரக்கூடிய சுலைமான் இப்னு உத்பா என்பவர் இப்னு மயீன் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கலை வல்லுனரால் இவர் ஒரு பொருட்டே கிடையாது என்று விமர்சித்திருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த ஹதீஸை பலவீனப்படுத்த பார்க்கிறாங்க. இப்னு மயீன் லா ஷைஉன் என்று சொன்னது உண்மைதான், அது மறுக்கிறதுக்கு இல்ல. லா ஷைஉன் என்று சொன்ன உடனே அது பலவீனமான ஹதீஸ் ஆகிருமா? நம்பகத்தன்மையில குறையா விமர்சனம் வைக்கல, அவருடைய நினைவாற்றல்ல எந்த விமர்சனத்தையும் வைக்கல, ஒரு பொருட்டு இல்லைன்றாங்க. எந்த காரணத்தினால் அவர் ஒரு பொருட்டே கிடையாது என்றதை அவர் விவரிக்கணும். உண்டை இவர் சொல்றாங்க சில ஆய்வாளர்கள், இப்னு மயீன் அவர்கள் காரணத்தோட தான் அவர் பொருட்டு இல்லைன்னு சொல்லி இருக்கிறாங்க, ஹதீஸ்களை அறிவிப்பதற்கு தகுதியற்றவர் என்று சொல்லி இருக்கிறாங்க. சரி, இவங்களோட மறுப்பு ஆய்வுல அந்த காரணத்தை பட்டியல் போட்டிக்கிறாங்கன்னு பார்த்தா அதை பத்தி ஒன்றும் போட்டில்லை, ஒரு செய்தியும் இல்லை. ஏன் நாங்களும் இன்னும் சில அறிஞர்கள் சொன்ன செய்திகள் நாங்க உங்களுக்கு எடுத்தாரோம். அஹ்மத் இப்னு ஹம்பல் சொல்றாரு, லா ஆரிஃபுஹு, இவர் யாரென்றே எனக்கு தெரியாது. இன்னும் பல அறிஞர்கள் சொல்றாங்க இவர் கரீபான செய்திகளை அறிவிப்பார். கரீபான செய்திகள் என்ற சில அறிமுகமற்ற செய்திகளை அறிவிப்பார், இப்படியும் சில அறிஞர்கள் சொல்லி இருக்கிறாங்க. இந்த விமர்சனம் ஒண்ணுமே இந்த ஹதீஸ் பலவீனம் என்பதற்கு ஒரு ஆதாரமாக அமையாது. காரணம் என்ன தெரியுமா? அஹ்மத் இப்னு ஹம்பல் இவரை தனக்கு தெரியாது என்று சொல்றதுனால அவர் பலவீனமானவராக மாட்டார். அதே போல கரீபான ஹதீஸை அறிவிப்பார் என்று சொன்னதுனால அவர் பலவீனமானவர் ஆக மாட்டார். கரீபான ஹதீஸ் என்பது பலர் அறிவிக்காத ஒரு சில வித்தியாசமான செய்திகள். பலர் அறிவிச்சிக்க மாட்டாங்க, வித்தியாசமா இவர் அறிவிச்சிருப்பார். வித்தியாசம் என்றா பலர் அறிவிச்சதுக்கு மாற்றமா இல்ல, யாருமே அறிவிக்காத கரீபான அறிமுகம் இல்லாத சில செய்திகளை இவர் அறிவிப்பார். அது அறிவிச்சதனால இவர் பலவீனமான அறிவிப்பாளரா? அந்த அறிவிப்புகள்ல பலவீனம் இருக்குதா, அதுல குறைபாடு இருக்குதான்னு பார்க்கணுமே தவிர அறிமுகம் இல்லாத செய்தி என்றதுனால தூக்கி போடுறது இல்ல ஹதீஸ் கலையில. அப்ப இவர் நம்பகமானவர். அப்ப அடுத்ததான் என்ன சொல்றாங்க, ஹதீஸ் சஹீஹ் என்று நாங்க சொல்லிட்டோம். இப்ப அவங்க வச்ச விமர்சனம் நியாயம் இல்லைன்றதை சொல்லிட்டோம். அடுத்ததா சொல்றாங்க, ஹதீஸை சஹீஹ் என்று வைத்துக் கொண்டாலும் சிஹ்ரை உண்மைப்படுத்துபவன் என்று ஹதீஸ்ல வரல, சிஹ்ரை நம்புபவன் என்றுதான் வந்திருக்கிறது. சிஹ்ரை நம்புபவன் என்று சொன்னால் உண்மைப்படுத்துபவன் என்று அர்த்தம் இல்லையா? சிஹ்ரை நம்புபவன் சொர்க்கம் செல்ல மாட்டான் என்றா, சிஹ்ரை நம்பி யாரு சிஹ்ர்ல ஈடுபடுறாங்களோ அவங்க தான் சொர்க்கம் போக மாட்டாங்க அப்படின்றாங்க. சிஹ்ரை நம்புறவன் சொர்க்கம் போக மாட்டான் என்று அல்லாஹ் சொன்னா, சிஹ்ரை நம்பி அதில் ஈடுபட்டவன் தான் என்று நீங்க எப்படி அர்த்தம் எடுத்தீங்க? உங்களுக்கு யார் அதை சொன்னா? அப்ப யாராவது சிஹ்ரை நம்பி ஈடுபடாம இருந்தா சொர்க்கத்துக்கு போவாங்களா? ஈடுபட்டாதான் சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க அர்த்தமா? சிலர் இருப்பார்கள் சீரை நம்புவார்கள். எப்படி நம்புவாங்க? சீர் இருக்குதுன்றதுல, இருக்குதுன்றதுதான் எல்லாரும் சொல்றோமே, நாங்களும் சொல்றோமே இருக்குதுன்னு சொல்லி. இருக்குதுன்னு சொல்றதுனால அவன் சூனியத்துக்கு தாக்கம் இருக்குதுன்னு நம்பினான் அர்த்தம் இல்ல. சூனியம் என்று ஒன்று இருக்குதானா பித்தலாட்டம் இப்படியும் சொல்வார்கள். சூனியத்துக்கு தாக்கம், சூனியத்துக்கு ஆற்றல் இருக்கிறது என்று யார் நம்புகிறார்களோ
அவர்கள் சொர்க்கம் செல்ல மாட்டார்கள். இந்த போலி தௌஹீத்வாதிகள் சூனியத்துல ஈடுபடல, ஆனா தாக்கம் இருக்குதுன்னு நம்ப தானே செய்யறாங்க. இவங்களை குறிக்குது சுவனம் போக மாட்டாங்க இல்லைன்னு வியாக்கியானம் சொல்ல வந்தவர் உண்மைப்படுத்துபவர் என்று வார்த்தை வரல. அதனால நாங்க நம்புறத வித்தியாசமா தான் புரிஞ்சு கொள்ளணும் என்று வியாக்கியானம் செய்தவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? இந்த இந்த ஹதீஸுக்கு அவர்கள் நேரடி பொருள்ல இருந்து சரியான கருத்து தெளிவுபடுத்திருக்கணும். தெளிவுபடுத்தல. அவங்க பொருள் வைக்கிறதா நினைச்சு என்ன பொருள் வச்சாங்க? சூனியத்தில் ஈடுபடுபவர்கள் என்று. நாங்க உண்மைப்படுத்துபவர்கள் என்றதை எக்ஸ்ட்ரா போட்டோமா, அவர்கள் ஈடுபடுபவர்கள் என்றதை எக்ஸ்ட்ரா போட்டாங்களாம். நீங்க தானே இப்ப பித்தலாட்டம் பண்ணிக்கிறீங்க. ஈமான் என்றாலே உண்மைப்படுத்துபவன் என்று அர்த்தம். அல்லாஹ்வை நம்பிட்டோம் என்றா அல்லாஹ் இருக்கிறான் என்று நாங்க ஏற்றுக்கொண்டு அதை உண்மைப்படுத்திட்டோம் என்று அர்த்தம். மனதால் நம்பி ஏற்றுக்கொள்வதுதான் உண்மைப்படுத்துதலுக்கு விளக்கமே. அது உண்மை என்று உறுதிப்படுத்துறது. அவ சூனியத்தை யாரு ஆற்றல் இருக்குது என்று நம்புகிறானோ அவன் தெல்ல தெளிவாக சுவனம் நுழைய மாட்டான் என்று இந்த ஹதீஸ் சொல்கிறது. இப்ப சொல்லுங்க, சூனியத்துக்கு ஆற்றல் இருக்குதுன்னு சொல்லி தாராளமாக ஏற்றுக்கொள்கிறோம். ஏன் நீங்கள் சுவனம் செல்ல மாட்டீர்கள்? அடுத்ததாக என்ன சொல்லுவாங்க? குர்ஆன்ல சில வசனங்கள் வருகிறது. அந்த வசனங்களை பார்த்தால் சூனியத்துக்கு தாக்கம் இருக்கிறது என்றுதான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன வசனமா? அல்லாஹ் சொல்றான், காலு இன்னமா அந்த மினல் முசாஹிரீன். சாலி நபியை பார்த்து அந்த சமுதாயம் சொன்னார்கள், சாலி நபியே, சாலியே, நீங்கள் சூனியம் செய்யப்பட்ட ஒருவர் என்று மக்கள் சொன்னார்களாம். அதே மாதிரி சூரத்து ஷுஆரால 26:185 ஷுவைப் நபிக்கு சொல்றாங்க, காலு இன்னமா அந்த மினல் முசாஹிரீன், நீங்கள் சூனியம் செய்யப்பட்ட ஒருவர் என்று அந்த மக்கள் சொன்னாங்களாம், காஃபிர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஃபிரௌன் சொல்றான், லா அலுன்னக யா மூசா மஸ்ஹூரா, மூசாவே நீ சூனியம் செய்யப்பட்ட ஒரு மனுஷன் என்று தான் நான் நினைக்கிறேன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஃபிரௌன் சொன்னானா என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றத இந்த வசனங்கள் எடுத்து காட்டி என்ன சொல்றாங்க தெரியுமா? சூனியம் செய்யப்பட்டவர் என்பதை எந்த அர்த்தத்தில் அந்த மக்கள் சொன்னார்கள் சொல்லுங்க பாப்போம். எங்க கிட்ட கேட்கிறாங்க, என்ன அர்த்தத்தில் சொன்னாங்க? சூனியம் செய்யப்பட்டவர்கள் என்றால் இவங்க நல்லதா இருந்தாங்க, ஏதோ உளர்றாங்க, வேதம் என்று உளர்றாங்க, அல்லாஹ் கிட்ட இருந்து வஹி வரும் என்று சொல்றாங்க. அப்ப வஹி வரும் என்று சொன்னா என்ன அர்த்தம்? இவங்க இல்லாத ஒன்றை இவர்களாக உருவாக்கி மன உளைச்சலுக்கு உள்ளாகி மன பாதிப்புக்கு உள்ளாகி உளறி கட்டுறாங்க. அப்ப மன பாதிப்பு ஏற்படுத்துறத சூனியத்தால செய்யலாம் என்று விளங்குதா இல்லையா அப்படின்னு ஒரு வாதத்தை வைப்பாங்க. நியாயமான வாதம் தான், மறுக்கிறதுக்கு இருக்குதா? ஒரு நபி உண்மையா சொல்றாரு, சொல்லும் போது இவ்வளவு காலம் இப்படி சொல்லலையே, இப்ப சொல்றாரா இருந்தா ஏதோ மனக்குழப்பத்துக்கு உள்ளாகி யாரோ சூனியம் செஞ்சு அவ சூனியத்துக்கு மனக்குழப்பத்தை உண்டாக்கலாம் என்ற கருத்து இதுல வருதுதான். ஆனா என்ன பிரச்சனை தெரியுமா? இது அல்லாஹ் சொன்னானா? காபிர் கண்டறிந்த பலாயம் சொல்லுவான், அத நீ ஏத்துக்கொள்வியா? ஃபிரௌன் சொன்னான், அன ரப்புக்குமுல் அலா, நான் தான் உயர்ந்த கடவுள் சொன்ன உடனே நாங்கெல்லாம் இப்ப வசனத்தை வாசிக்கிறோம், வாசிட்டு ஃபிரௌன் உயர்ந்த கடவுளே நாங்க அதை ஏத்துக்கொண்டோமா? அல்லாஹ் இப்படி காபிர்கள் சொல்கிறார்கள் என்றதை எடுத்து சொல்றான். எடுத்து சொன்னதா எடுத்துக்கோ. காபிர் சொல்றதெல்லாம் உண்மையாகுமா? காபிர் சொன்னது எல்லாத்தையும் அப்படியே நாங்க ஏற்றுக்கொள்ளணும் என்று ஆகணுமா? தேவையில்லை. சரி, இந்த விளக்கம் சொல்றவங்களுக்கு நாங்க கேட்கிறோம். இப்ப என்ன கேட்கிறோம்? ஹூத் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அந்த சமுதாயத்தில் இருந்த மக்கள் சொன்னார்கள், இன் நகூலு இல்லா இத்ராக பவலு ஆலியத்தினா பிசூஇன். ஹூதே, இவ்வளவு காலம் நல்லதா இருந்தீங்க, இப்ப திடீரென்று என்னமோ உளறீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக எங்களுடைய கடவுள்கள் ஏதாவது ஒரு தீங்கை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். யார் சொன்னார்களா? காபிர்கள் சொல்றாங்க. ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து சமுதாயம் என்ன சொல்றாங்க? ஹூத் அலைஹிஸ்ஸலாம் இஸ்லாத்தை சொன்ன உடனே அந்த காபிர் சொல்றாங்க, எங்களுடைய தெய்வங்கள் உங்களுக்கு ஏதோ தீங்கு ஏற்படுத்திக்கிறாங்க. இப்ப இந்த வசனத்துல வர்றதை வச்சு அப்ப சிலைகளுக்கும் தீங்கு ஏற்படுத்துற சக்தி இருக்குதுன்னு நம்புவீங்களா? அப்படி நம்பினா அது இஸ்லாமா?
இஅ்திராக்ன்றது என்ன தெரியுமா? தஃப்சீர் இப்னு கஸீர்ல இந்த இஅ்திராக்கு எப்படி விளக்கம் சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த இஅ்திராக் என்று சொல்லக்கூடியது மா நலுன்னு இல்லா அன்ன பஅலல் ஆலிஹதி அஸாபக பிஜுனூனின் வ ஹபலின் ஃபீ ஹல்கிக பிஸபபின் நஹீக அன் இபாதத்திஹா வ ஐபிக லஹா. நீங்க எங்களுடைய தெய்வங்களை வணங்குவதை விட்டும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை விட்டும் தடுத்த காரணத்தினால் எங்களுடைய தெய்வங்களில் சிலர் அஸாபக பிஜுனூனின் உங்களுக்கு பைத்தியம் பிடிக்க வச்சிருக்கிறாங்க. எழுத்துராக்கு அர்த்தம் என்னையா? அந்த தெய்வங்கள் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பைத்தியமாக்கி இருக்கிறாங்க. வ ஹபலின் ஃபீ அக்லிக, உங்களோட அக்கல் இருக்குதே உள்ளம், உள்ளத்துக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி இருக்கிறாங்க என்று ஹூத் அலைஹிஸ்ஸலாத்துல சமுதாயம் சொன்னாங்களாம். இப்ப சொல்லுங்க, சிலைகளுக்கும் பைத்தியம் ஏற்படுத்தலாம், சிலைகளும் மனுஷரை உளர வைப்பாங்க. சொல்லுங்க, இப்படி சொன்னா ஏத்துக்கொள்வீங்களா? ஏத்துக்கொள்ள மாட்டீங்க. இப்ப நாங்க சொல்றோம், மக்கள் சொல்றதை வச்சுதான் நீங்க ஆர்கியூமெண்ட் பண்ணுவீங்கன்னா, இதே மக்கள் சூனியம் என்றது பொய்யன்னு சொல்லிக்கிறாங்க. இப்ப நாங்க அந்த வசனங்களை எடுத்து காட்டுறோம், பொய்யன்னு ஒத்துக்கொள்வீங்களா? ஒத்துக்கொண்டுதான் ஆகணும். மக்கள் சொன்னதை வச்சு சூனியத்துக்கு விளக்கம் சொல்ல போனீங்க. குர்ஆன்ல சூனியத்துக்கு தாக்கம் உண்டுன்றதுக்கு ஆதாரமான வசனங்கள் எடுத்து அடிக்கிறீங்க. இப்ப உங்களுடைய விளக்கத்தின்படி நாங்க மக்கள் சூனியம் பொய்தான் என்று சொன்ன சில வசனங்களை அடுக்குவோம். அதுக்கு பதில் சொல்லுவீங்களா? அப்ப அதை வச்சு சூனியம் பொய் என்றது தாக்கம் இல்லை என்றதை ஏற்றுக்கொள்வீங்களா? என்ன சொன்னார்கள் மக்கள்? நபிமார்கள் அற்புதங்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க தானே, மோஜிசாத்களை கொண்டு வந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்படி பைக்குள்ள கையை போட்டு எடுப்பாங்க, அப்படியே அது வெண்மையாக பளிச்சென்று இருக்கும், பார்த்தவங்க எல்லாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும். ஒண்ணு இந்த மாதிரி அற்புதங்களை கண்டோன்னே, மோஜிசாத்களை கண்டோன்னே, உண்மையான இறைவனுடைய சான்றுகளை கண்டோன்னே எல்லா மக்களும் என்ன சொன்னார்கள்? இன்ஹாதா இல்லா சிஹ்ருன் முபீன், இது தெள்ளத் தெளிவான சூனியம்தான். உண்மைக்கு மாற்றமாக, உண்மை என்பதற்கு எதிர்ப்பதமாக மக்கள் என்ன சொன்னார்கள்? சிஹ்ர், சூனியம் என்று சொன்னார்கள். இப்ப அதை வச்சு சூனியம் என்பது பொய்யன்னு நீங்க ஒத்துக்கோங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வ அஜிபு அன் ஜாஹும் முந்திரும் மின்ஹும், அவர்களில் இருந்தே ஒரு எச்சரிக்கை செய்யக்கூடியவர் வந்தது அவர்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா? ஃபகாலு ஃபகாலுல் காஃபிரூன, அந்த காஃபிர்கள் சொல்கிறார்கள், ஹாதா சாஹிருன் கஸாப், இந்த வந்திருக்கக்கூடிய எச்சரிக்கை செய்பவர் தெள்ளத் தெளிவான ஒரு சூனியக்காரர், கஸாப், அவர் ஒரு பொய்யர். சூனியக்காரருக்கு சிஃபத்தாக வரக்கூடிய அர்த்த வார்த்தை என்ன? கஸாப். சூனியக்காரர்ண்டா அதுக்கு என்ன விளக்கம் தெரியுமா? கஸாப், அவர் ஒரு பொய்யர். இப்படியும் காஃபிர்கள் சொன்னார்கள். இன்னொரு வசனத்துல அல்லாஹ் தெளிவா சொல்லி காட்டுறான், தூதர்கள் சான்றுகளை கொண்டு வந்த நேரத்தில் அவர்கள் பின்வாங்கினார்கள். பின்வாங்கி சிந்திச்சு என்ன சொன்னார்கள் தெரியுமா? கால சாஹிருன் அவ் மஜ்னூன், அந்த செய்திகளை கொண்டு வந்த நபிமார்களை பார்த்து சாஹிர், சூனியக்காரர்கள் என்றார்கள், அவ் மஜ்னூன், அல்லது பைத்தியக்காரர்கள் என்றார்கள். இப்ப சூனியத்தால பைத்தியம் செய்யறது தான் ஆதாரமா இருந்தா, உள்ளத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்துறது தான் ஆதாரமா இருந்தா, உள்ளத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய சூனியக்காரன் சொல்லணும், அப்படி சொல்லாம, அல்லது பைத்தியக்காரர்களான சூனியக்காரர்கள் என்று சொல்லணும், அப்படி சொல்லாம, இவர் சூனியக்காரர் அதாவது ஒரு பொய்யர், அல்லது அவ் மஜ்னூன், சும்மா பித்து பிடிச்சு பேசுறாரு. சூனியத்தாலே மஜ்னூன் ஆக மாட்டார், சூனியம் இல்லாமல் மஜ்னூனாக இருப்பார். இந்த கருத்துல சொன்னாங்களா இல்லையா? அப்ப இதுகளை நாங்கள் எல்லாம் பார்க்கும்போது தெள்ளத் தெளிவாக சூனியத்திற்கு பொய் என்றும் மக்கள் கருத்து சொல்லிக்கிறாங்கன்னு விளங்குது. அதே மாதிரி பாருங்க, மக்கள் எதை சொல்றதுன்றதுல எங்களுக்கு மேட்டர். அல்லாஹ் என்ன சொன்னான்? சூனியத்துக்கு தாக்கம் இருக்குதா இல்லையான்றதுக்கு அல்லாஹ் என்ன சொன்னான்? அல்லாஹ் சொன்னதை பாருங்க, தெளிவாக சொல்லி காட்டுறான். அம் யகூலுன என்ன காலல்லதீன கஃபரு லில் ஹக்கி லம்மா ஜாஹும், சத்தியம் அவர்களுக்கு வந்த நேரத்தில் காஃபிர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் சொல்றான், காஃபிர்கள் சொன்னார்கள், ஹாதா சிஹ்ருன் முபீன், இது தெளிவான ஒரு சூனியம் என்று காஃபிர்கள் சொன்னார்கள். காஃபிர்கள் சொன்னதை அப்படி நிப்பாட்டிட்டு இப்ப அல்லாஹ் பேசுறான். என்ன பேசுறான்? அம் யகூலுன இஃப்தரா,
இது இட்டுக்கட்டப்பட்ட பொய் என்று அவர்கள் சொல்கிறார்களா? காபிர்கள் சிஹர் என்று சொன்னதுக்கு அல்லாஹ் கொடுத்த அடுத்த டெபினிஷன் என்னது? அம் யகூலுன இஃப்தரா, இது இட்டுக்கட்டப்பட்ட பொய் என்று அவர்கள் சொல்கிறார்களா? அப்ப சிஹர் என்ன அர்த்தமா? இட்டுக்கட்டப்பட்ட பொய். அல்லாஹ் சொன்னது. அல்லாஹ் சொல்றான், குல் இனிஃப்தரைதுஹு ஃபலா தம்லிகூன லீ மினல்லாஹி ஷையா, நான் இட்டுக்கட்டி இருந்தால் அல்லாஹ்விடமிருந்து என்னை பாதுகாக்க கூடியவன் யாருமே இல்லா அப்படின்னு நபியே சொல்லுங்க. அல்லாஹ் சொல்றான். அப்ப சூனியம் என்று காபிர்கள் விமர்சித்ததற்கு எதிர்ப்பதமாக அல்லாஹ் பேசிய வார்த்தை என்ன? இட்டுக்கட்டின்னு அவங்க சொல்றாங்க. சூனியம் என்று அவங்க பேசினதுக்கு அல்லாஹ் என்ன விளக்கம் கொடுத்தான்? எதிர்ப்பதம் இல்ல, விளக்கமா என்ன கொடுத்தான்டா? இட்டுக்கட்டுதல். அல்லாஹ் சூனியத்தை இட்டுக்கட்டுற ஒரு பொய் என்று சொன்ன பிறகு காபிர்கள் சூனியக்காரர்கள் வாய் உலர்கிறார்கள் அல்லது பைத்தியம் பிடிச்சு பேசுறாங்க என்று வாதம் வச்சதை நீங்க எப்படி ஆதாரமா எடுப்பீங்க? இது தெளிவான ஒரு வழிகேடு என்று விளங்குகிறது. அடுத்ததாக அல்லாஹ் குர்ஆன்ல எத்தனை இடத்துல சூனியத்தை பத்தி பேசுறான்? ஒன்றா ரெண்டா? எத்தனை இடத்துல அல்லாஹ் சொல்றான்? கால அல்கு, மூசா அலைஹிஸ்ஸலாமும் அந்த ஃபிரௌனுடைய சூனியக்காரர்களும் நடந்த போட்டியில என்ன நடந்ததுன்றதை அல்லாஹ் எடுத்து பேசுறான். கால அல்கு, அவர் சொன்னார் நீங்க போடுங்க. ஃபலம்மா அல்கு, அவர்கள் சூனியக்காரர்கள் அவர்களுடைய கைத்தடிகளையும் கயிறுகளையும் போட்டோன்னே சஹரு அய்யுனன்னாஸ், மக்களுடைய கண்களை வயப்படுத்தினார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு ஃபஸ்தர்ஹபூஹும், அந்த கைத்தடிகளையும் கயிறுகளையும் பார்த்து பயந்தார்கள் மக்கள். வஜாஉ பிஸிஹ்ரின் அலீம், அல்லாஹ் சொல்றான். இதுதான்டா பிரம்மாண்டமான சூனியம் அல்லாஹ் சொல்றான். அப்ப இதை வச்சு சொல்றாங்க, பார்த்தீர்களா? அல்லாஹ் என்ன சொல்றான்? சஹரு அய்யுனன்னாஸ், மக்களுடைய கண்களை வயப்படுத்தினார்கள். அப்ப மக்களுடைய கண்களை வயப்படுத்துறது, பிரம்மை ஊட்டுறது, இல்லாதொன்று இருக்கிற மாதிரி தோற்றமளிக்க வைக்கிறது, இதுதானே சூனியம். அதான் சூனியம் நாங்களும் சொல்றோம்ல. அது நாங்க இல்லைண்டமா, அதான் சூனியம். இல்லாததை இருக்கிற மாதிரி காட்டுவோம், அவ்வளவுதான். எந்த சக்தியாலும் மந்திரத்தாலும் ஜின்னாலும் எந்த தாக்கமும் உடலுக்கு நடக்காது, உள்ளத்துக்கு நடக்காது. இல்லாத இருக்கிற மாதிரி காற்ற ஒரு விஷயம் மட்டும்தான் நடக்கும், அவ்வளவுதான். இப்ப நாங்க இருக்கிறோம், ஒரு 10 சூனியக்காரன் வர்றான், எங்களுக்கு ஏதாவது அவன் என்ன செய்யறான்? தந்திரம் செஞ்சு சூனியத்துல எங்கட கண்கள் அப்படியே ஏமாத்துறான்னு வைங்க. இப்ப நாங்க சூனியம் செய்யப்பட்டவர்கள் தான், கண்கள் ஏமாறிக்குது. அதுக்காக எங்க உள்ளம் பித்து பிடிச்சு உளருது என்ற அர்த்தமா? அதுக்கு அர்த்தம் நாங்க பைத்தியம் ஆகிட்டோம் என்ற அர்த்தமா? கண்கள் ஏமாற்றப்படுறது இல்லாத இருக்கிற மாதிரி பார்த்து ஏமாறுறது. நிஜ உலகத்திலே ஏமாற செய்யறோமே, காணல் நீரை பார்த்து ஏமாறுறோமே. நிஜ உலகத்துல கண் ஏமாறத்தான் செய்யும், அதுதான் அல்லாஹ்வுடைய இயற்கை, அல்லாத மறுக்கல. இந்த சூனியம் இருக்குது என்று நாங்க சொல்றோம். என்னது? இல்லாத இருக்கிற மாதிரி இப்ப காட்டுறோம். எப்படி காட்டணும்? ஒரு இடத்துல நேரடியாக இருந்து காட்ட வேண்டும். அல்லாஹ் சொல்றான், இப்படி ஒரு சூனியம் செஞ்சா இது பெரிய சூனியம் தான் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் பயப்பட்டாங்க தானே, மக்கள் பயந்த நேரத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் பயப்படுறாங்க. ஃபஅவ்ஹைனா இலா மூசா, நாங்க மூசாக்கு சொன்னோம், அன் அல்கி அசாக்க, உம்முடைய கைத்தடியை நீங்க என்ன செய்யுங்க? போடுங்க. ஃபஹிதா இய தல்கஃபு மா யஃபிகூன், நீங்க போடுற கைத்தடி என்ன செய்யும்? தல்கஃபு மா யஃபிகூன், சூனியக்காரர்கள் இட்டு கட்டினார்களே கைத்தடியும் கயிறும் பாம்பு சீர்ற மாதிரி ஒரு தோற்றம் அளிக்கப்பட்டு, ஒரு காட்சி அளிக்கப்பட்டு, அதன் மூலம் மக்கள் பயந்தார்களே, கண்கள் ஏமாறியது. இந்த பொய்ய அல்லாஹ் சொல்றத வார்த்தையை பாருங்க, மா யஃபிகூன், இந்த பொய்ய, இந்த இட்டு கட்டுதல உங்களோட கைத்தடி என்ன செய்யும்? தல்கஃபு, விழுங்கிரும். அந்த பொய் அப்படியே சுத்த சூனியமாக்கி இல்லாமாக்கிடும், ஒன்றுமில்லைன்னு ஆக்கிடும். அப்ப அல்லாஹ் சூனியக்காரனுக்கு இங்கேயும் டெபினிஷன் என்ன கொடுக்கிறான்? அவர்கள் செய்வதெல்லாம் இட்டு கட்டக்கூடியது என்றதை பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு இடத்துல சொல்றான், அவர்களுடைய சூனியத்தின் காரணமாக கயிறுகளும் கைத்தடிகளும் சீறுவதை போன்று ஒரு தோற்றம் வந்துச்சு. தோற்றம் வரலாமா? வரலாம். எப்படி தோற்றம்? முன்னுக்கு வரணும், கைத்தடியை போட்டு
ஒரு கயிறை போட்டு சீர்ற மாதிரி வந்தா அது சூனியம் தானே. அந்த சூனியத்துக்கு யாராவது பயந்தாங்கண்டா அப்படி பயப்பட வேண்டாம். அந்த சூனியம் கொஞ்சத்துல இல்லாம போயிடும். அது காலாகாலத்துக்கும் மனசுக்குள்ள பாதிப்பு ஏற்படுத்தி கொண்டு செஞ்சனா இல்லையா, செய்யலையா, நாளைக்கு செய்வேனா, இன்றைக்கு செய்வேனா, எனக்கு கல்யாணம் இப்படி ஆகுமா? இப்படி பைத்தியமாக்குமா? மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இப்படித்தான் நடந்தா. இதை பார்த்துட்டு கையையும் பார்த்துட்டு மனைவி கிட்ட போனேன்னா போகலையா, இப்படி யோசிச்சு கொண்டு இருந்தாங்களா? மனைவியோட பேசணும்னா இல்லையா, வீட்டில் சொல்லி வந்தனா இல்லையா, இப்படி குழப்பம் வந்துச்சு அவங்களுக்கு. பார்க்குறாங்கடா கைத்தடி சீருது, இப்படி சீரும். ஒரு பலூனை ஊதிட்டு விட்டுருங்க, பாய விட்டுருங்க, கட்டாம கொண்டு சீறி கொண்டு வரத்தான் செய்யும். அது சீறி வர்றதுனால ஒன்னு பாம்பாவி சீறி சென்று பயந்து ஓடினா சூனியம் செய்யப்பட்டு உள ரீதியாக பாதிக்கப்பட்டோம் என்ற அர்த்தமா? அந்த இடத்துல கண் ஏமாறுது, அதனால மனசு பயப்படுது, இவ்வளவுதான், அதோட முடிஞ்சிடும். அது என்ன நடக்குது? ஒரு இட்டு கட்டுதல். அல்லாஹ் சொல்றான், இன்னமா சனஉ, அவர்கள் செய்தது என்ன தெரியுமா? கைது சாஹிர், சூனியக்காரனுடைய சூழ்ச்சி. வலா யுஃப்லிஹு சாஹிரு ஹைசு ஹதா, சூனியக்காரன் எப்படி வந்தாலும் வெற்றி பெறவே மாட்டான். அல்லாஹ் சொன்ன பதில், சூனியத்துக்கு தாக்கம் இருக்குதா? சூனியக்காரன் வெற்றி பெறவே மாட்டான். தாக்கம் இல்லைன்ற அர்த்தம். அல்லாஹ் சொன்னது, காஃபிர் சொன்னதை வச்சு மார்க்க ஆதாரம் தேடுறாங்க. அல்லாஹ் சொன்னதை வச்சு மார்க்க அகீதாவை தீர்மானிக்க முடியல. கண்ட நின்றவர்கள் சொன்னதை வச்சு மார்க்கத்தை தேடுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? அவங்க சொல்றாங்க, வலா யுஃப்லிஹு சாஹிரு, சூனியக்காரர்கள் வெற்றி. ஃபர்ஸ்ட்டுக்கு இவங்க சூனியக்காரர்களை அணிதிரட்ட சொல்றாங்களே, அப்பவே அவர் சொல்றாரு வலா யுஃப்லிஹு சாஹிரு, சூனியக்காரர்கள் வெற்றி பெற. இதை கண்டு பயந்து இல்ல, ஃபர்ஸ்ட்டுக்கே சொல்லிட்டாங்க சூனியக்காரங்க வெற்றி பெற மாட்டாங்க. நபிமார்களுக்கு நுபுவத்தில் வழங்கப்பட்ட வஹியின் அடிப்படை அகீதா என்ன? சூனியம் என்பது